ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, கோழி வளர்ப்பு பற்றி தான் பார்க்க போகிறோம். இப்போ என் வீட்டில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 30 கோழிக்கிட்ட இருக்குது. கோழி வந்து 30, சேவல் ஒரு 5 சேவல் இருக்குது பார்த்துக்கோங்க. நம்ம வந்து கோழியில் வந்து நம்ம வந்து கறிக்குன்னா நம்ம பெருவடையை சூஸ் பண்ணலாம். முட்டை வளர்ப்புக்கு அப்படின்னா சிறுவடை சூஸ் பண்ணலாம். இல்லை கறிக்கும் முட்டைக்குமே ஈக்குவலாக வரணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா எடை வெட்டு பெருவடைக்கும் சிறுவடைக்கும் மிக்ஸ் ஆகி பிறக்கிற கோழிகளை வந்து நீங்கள் சூஸ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நீங்கள் வந்து ஸ்டார்டிங்லேயே 30 கோழி 20 கோழி நீங்கள் இறக்கக்கூடாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நீங்கள் வந்து ஒரு 5 கோழி ஒரு சேவல் வாங்குங்க. வாங்கிட்டு அதில் முட்டையை எடுத்து அடை வச்சு அந்த இதுலேருந்து குஞ்சு பொரித்து இறக்குங்க. அது வந்து உங்களுக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் ஆகும். கோழிக்கு வர நோய், எப்படி தீவனத்தை மெயின்டைன் பண்ணுறது எல்லாமே நீங்கள் அதிலே கற்றுக்கிடுவீங்க. அதே மாதிரி என்றைக்குமே வந்து ஒரு கூடு அதுக்கு செட்டு போடுறது அதில் வந்து நீங்கள் நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ஸ்டார்டிங்லேயே பண்ணக்கூடாது. சின்ன லெவலில் தான் ஆரம்பிக்கணும். நான் வந்து ஸ்டார்டிங்கில் 4 வெடை எப்படின்னா 3 கோழி ஒரு சேவல் அது வந்து முட்டை போடுற பருவத்தில் வாங்கலை. அது வந்து சின்ன இதாக இருக்கச்சில தான் வாங்கினேன். ஒரு 3 மாதம் வெடையாக இருக்கச்சில தான் வாங்கினேன். அதே மாதிரி ஒரு கோழி 13 முட்டை வாங்கினேன். அந்த 13 முட்டையை வந்து அடை வச்சேன் பார்த்துக்கோங்க. அதில் பொரித்த குஞ்சு வந்து 13 குஞ்சும் அப்படியே பொரிச்சிடுச்சு. அந்த 13 குஞ்சில் வந்து எனக்கு வந்து 2 சேவல் வந்துச்சு. மீதி 11 கோழியாக தான் வந்திருந்தது. அதனால் எனக்கு வந்து டக்குன்னு வந்து ஃபார்மை இன்க்ரீஸ் பண்ணுறது வந்து ஈஸியாக இருந்துச்சு. அந்த 13 குஞ்சையும் ஒன்று கூட வந்து மிஸ் பண்ணாமல் ரொம்ப கவனமாக வளர்த்ததுனால அது வந்து அழகாக வளர்ந்து எனக்கு கோழியாகவும் சேவலாகவும் ஆயிட்டு அதுலேருந்து உருவாக்குனது தான் இந்த பண்ணை. நான் ஸ்டார்டிங்லேயே வந்து வாங்கச்சிலேயே எல்லாத்துக்குமே வெள்ளைக்கல்சல் வந்துச்சு. அப்போவுமே நான் வந்து யூடியூப்பை பார்த்து கீழாநெல்லி, மஞ்சள், சின்ன வெங்காயம், வெள்ளைப்பூடு, குப்பைமேனி, ஜீரகம், மிளகு இந்த மாதிரி பொருட்களை அரைச்சி காலையில் தீவனத்தில் வந்து விரவி கொடுத்தேன் பார்த்துக்கோங்க. அதில் வந்து சரியாயிடுச்சு. அதில் வந்து எனக்கு வந்து ஒரே ஒரு வெடை மட்டும் தான் போச்சு. நான் அதில் ஸ்டார்டிங்லேயே வந்து நிறைய எனக்கு என் கோழிகளுக்கு வந்து நிறைய பிரச்சனை வந்துச்சு. அந்த பிரச்சனைகள் எல்லாத்தையுமே சரி பண்ணி அந்த கோழிகளை எப்படி வளர்க்குறதுன்னு நான் நிறைய கற்றுக்கிட்டேன். அதே மாதிரி இப்போ வந்து நீங்கள் யூடியூப்பை பார்த்து போட்டாலுமே தீவனத்தை வந்து நீங்கள் ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு வகையாக வெரைட்டியாக நீங்கள் மாற்றி ஒரு மாதம் இந்த கம்பு வந்து ஒரு இனம் கூட்டணும், இல்லைன்னா கோழி தீவனத்தை கூட்டணும், மாற்றி நீங்கள் அதை வந்து செஞ்சு பார்க்கச்சில உங்களுக்கு வந்து எந்த தீவனத்துக்கு வந்து ரிசல்ட் நல்லா இருக்குதுன்னு பார்த்து நீங்கள் சூஸ் பண்ணி அதை வந்து யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா வந்து யூடியூப்பில் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த தீவனத்தை போட இந்த தீவனத்தை போட்டேன்னு போடக்கூடாது. நம்மளே அதை வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி தான் கோழி வளர்க்கணும். எப்போவுமே வந்து அடைச்சி போட்டு வளர்த்தோம்னா அதுக்கு வந்து கண்டிப்பாக கம்பெனி ஃபீட் கொடுத்து தான் ஆகணும். வெளியே ஃப்ரீடமாக வளர்க்குற கோழிக்கு அது தேவை கிடையாது. அரிசி மட்டும் போட்டு வளர்த்துடலாம் சொல்லுவாங்க. ஆனால் கண்டிப்பாக வீட்டுக்குள்ளே அடைச்சி போட்டு வளர்க்குற கோழிகளுக்கு கம்பெனி ஃபீட் கொடுத்து தான் ஆகணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். என் வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.